தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விமர்சனம் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் வெளியாகியிருக்கிற ஃபேலிமி. மிடில் கிளாஸ் குடும்பத்தைச் சேர்ந்த அனூப் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கார். திருமணத்துக்கான முயற்சி கைகூடாமல் போன விரக்தியில் வாழ்க்கையை வாழ்ந்து வரார். அப்பா சந்திரன் முன்னாள் பிரிண்டிங் ப்ரெஸ் ஓனர். இப்போ இழுத்து மூடப்பட்டிருக்கிறதுனால வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே பொழுது கழிக்கிறார். இளைய மகன் சந்தீப் கல்லூரியில் படிச்சிட்டு இருக்காரு. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்கும் அம்மா ரேமா. இப்படியான குடும்பத்தில் உள்ள தாத்தா ஜனார்த்தனுக்கு காசிக்கு செல்ல வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசையாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் யார்ட்டையும் சொல்லாமல் வீட்டை விட்டு காசிக்கு செல்ல முயற்சிக்கும் அவரோட முயற்சி தோல்வியில் முடியுது. ஒரு நாள் 5 பேரும் காசிக்கு புறப்பட அந்த பயணத்தில் தாத்தா ஜனார்த்தனன் தொலைந்து போகிறார். அவருடன் தொலைந்த குடும்பத்தின் பிணைப்பையும் சந்தோஷத்தையும் மீட்டெடுப்பதே படத்தின் திரைக்கதை. நேர்கோட்டில் பயணிக்கிற கதையை எந்தவித சோர்வும் இல்லாமல் அவர்களோட வாழ்க்கையை பக்கத்தில் இருந்து பார்க்குற அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் நிதிஷ் சகதேவ். பெரிதும் பேசிக்கொள்ளாத முரண்பட்டிருக்கும் தந்தை மகன் உறவு, திருமணமாகாத விரக்தியில் அனூப், காசிக்கு செல்ல வேண்டும் என்ற கடைசி ஆசையில் ஜனார்த்தனன், படிப்புக்கு அமெரிக்கா செல்ல வேண்டும் என இளைய மகன் சந்தீப், தோல்வியில் முடிந்த தொழிலாளர் முடங்கிய சந்திரன், இவர்களை ஒன்றிணைக்கும் தாய் என 5 கதாபாத்திரங்களை வடிவமைத்த விதமும் அதில் இருக்கும் முரண்களும் நிறைவேறாத ஆசைகளும் ஏதோ ஒரு வகையில் எல்லோராலும் கனெக்ட் செய்து கொள்ள முடிகிறது. இந்த கனெக்ஷன் படத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகிறது. குறிப்பாக இவர்களின் ரோட் ட்ரிப் பயணத்தில் நிகழும் சம்பவங்கள் சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையாக மாற்றியிருக்கும் எழுத்து படத்தின் ஆன்மாவாக இருக்கு. பேருந்து வசதி கூட இல்லாத வட மாநிலங்களின் அவல நிலையை படம் பிடித்து காட்டுவதும், அங்கே போய் ஹிந்தி தெரியாதா அது நம் ராஷ்டிரிய பாஷா என பாசில் ஜோசப் பேசும் இடங்களும் ரசிக்க வைக்குது. அப்பா மகன் உறவின் அழுத்தம் கூடும் இடங்கள் அழகு சேர்க்குது. பாசில் ஜோசப் தந்தையிடம் உங்கள் அப்பா என்ன மருந்து சாப்பிட்றானாச்சு தெரியுமா என கேட்க, அதற்கு அவர் உன் அப்பாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் என பதிலளிக்கிறார். வாழையடி வாழையாக நிகழும் தந்தை மகன் உறவின் சிக்கல்களை சில வசனங்களில் கடத்துகிறது படம். எமோஷனலையும் காமெடியையும் தேவையான இடங்களில் மிகச் சரியாக எழுதியிருக்கும் விதம் சோர்வு இல்லாமல் கடக்க பெரிதும் உதவி இருக்கு. ஃப்ளாஷ்பேக் காமெடி வகையறாவுக்கு பொருத்தமான நடிகர் பாசில் ஜோசப் மனமுடைந்து திரியும் காட்சிகளில் தேவையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் அவர் நகைச்சுவை காட்சிகளில் அப்பாவி முகத்துடன் அசால்ட்டாக ஸ்கோர் செய்கிறார். ஜெகதீஷின் தந்தை கதாபாத்திரமும் மஞ்சு பிள்ளையின் தாய் கதாபாத்திரங்களும் பக்காவான பொருத்தம். இளைய சகோதரன் அபிஜித் தாத்தாவாக மீனராஜ் கதாபாத்திரங்களுக்கு நடிப்பில் உயிரூட்டியிருக்காங்க. நடிகர்கள் தேர்வும் படத்திற்கு பலம். பப்ளுவின் கேமரா வாரணாசியையும் உத்தரப்பிரதேசத்தின் வறண்ட நிலத்தையும் கச்சிதமாக படமாக்கியிருக்கு. விஷ்ணு விஜயின் பின்னணி இசை நகைச்சுவை மற்றும் உணர்வுபூர்வ காட்சிகளுக்கு கூடுதல் பலம். நகைச்சுவையுடன் கூடிய உணர்வுபூர்வமான படத்தை எந்தவித ஓவர் டோஸும் இல்லாமல் பார்க்க விரும்பினார் ஃபேலிமி நல்ல சாய்ஸ்.